மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மைக்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த அகம் சுரக்கும் சுரப்பி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹோமோனிலே ஏற்படுகின்ற குறைபாடுகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று இன்னும் ஒரு வகையான ஹோமோன் குறைபாடு ஏற்பட போகின்றது. என்னவென்றால், எங்களுடைய 2 சிறுநீரகங்களுக்கும் மேல் பகுதியிலே அட்ரினல் சுரப்பி எனப்படுகின்ற அட்ரினல் கிளாண்ட் இருக்கின்றது. எனவே இந்த சுரப்பியில் இருந்துதான் எங்களுக்கு தேவையான இந்த ஆண்களுக்குரிய ஹோமோனும் பெண்களுக்குரிய ஹோமோனும் சுரக்கப்பட்டு அது பிறகு மாற்றம் அடைகிறது. எனவே இந்த ஹோமோனினுடைய குறைபாடு காரணமாக கூட எங்களுக்கு இந்த இந்த ஆண்மையின்மை பிரச்சனை ஏற்படும். அதை நாங்கள் ஹைப்போகார்டிகிசம் என்று சொல்லுவோம். அதாவது அந்த ஹோமோன்கள் கூடினாலும் ஒரு பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. அதில் ஒரு நோய் ஒன்று இருக்கின்றது, அதை நாங்கள் குஷிங் டிசீஸ் என்று சொல்லுவோம். இந்த நோய் காரணமாகவும் என்ன ஏற்படுகின்றது என்றால், இந்த ஆண்களுடைய உடலிலே இருக்கின்ற இந்த டெஸ்டோஸ்டெரோனினுடைய உருவாக்கம் அங்கு பாதிக்கப்படுகிறது. இந்த குஷிங் டிசீஸ் எனப்படுகின்ற இந்த குஷிங் நோயிலே என்றபடியாலே ஒரு ஆணுக்கு ஹைப்போகார்டிகிசம் அல்லது ஹைப்போ கூடினாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. எனவே இந்த அட்ரினல் சுரப்பிகள் பாதிக்கப்படுகின்ற போது இந்த பிரச்சனை ஏற்படும். உதாரணமாக ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பிள்ளை பிறந்தவுடன் அந்த பிள்ளையை பார்க்கின்ற வைத்தியர்கள் அந்த பிள்ளை ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று எழுதுவார்கள். ஆண் பிள்ளை என்று சொல்லுகின்ற போது அது சிறிய ஒரு ஆண்குறி இருக்கும். அதிலே ஒரு விதைப்பையினுள்ளே 2 விதைகள் இருக்கும். அது ஆண் பிள்ளை. அதே நேரத்திலே பெண் பிள்ளையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு அவர்களுக்கு யோனி இருக்கும், வெஜைனா இருக்கும். அதே நேரத்திலே அதிலே அந்த கிளிட்டோரியஸ் எனப்படுகின்ற பகுதி இருக்கும். அதில் கீழே இந்த சிறுநீர் கழிக்கின்ற துவாரங்கள் எல்லாம், அதுக்கு மேலே வெஜைனாக்கு மேலே இந்த சிறுநீர் கழிக்கின்ற துவாரங்கள் எல்லாம் இருக்கும். அது ஒரு பெண் குழந்தையாக இருக்கிறது. சில நேரங்களிலே நாங்கள் வெளிப்பார்வையிலே அது ஆண் பிள்ளையா அல்லது பெண் பிள்ளையா என்று சொல்லி எங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. ஏனெனில் சில நேரங்களிலே இந்த பெண் பிள்ளைகளினுடைய அந்த கிளிட்டோரியஸ் எனப்படுகின்ற பகுதி பெரிதாக இருந்து அது ஒரு ஆண்குறி போல எங்களுக்கு தோற்றமளிக்கும். எனவே இந்த நிலைமைகளிலே வைத்தியர்களாகிய நாங்கள் இந்த பிள்ளை அந்த பிள்ளையினுடைய பால், அதாவது ஆண் பாலா பெண் பாலா, ஆணா பெண்ணா என்று எங்களாலே தீர்மானிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். என்றபடினால் அந்த இடத்திலே அந்த செக்ஸ் என்று சொல்லப்படுகிற இடத்திலே நாங்கள் நிரப்புகின்ற போது அன்டிட்டர்மின்டு, அதாவது தீர்மானிக்க முடியாது இப்போது என்று சொல்லி நாங்கள் போடுவோம், அல்லது ஒரு கேள்விக்குறியை போட்டிருப்போம். ஏனெனில் இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று. எனவே இந்த பிரச்சனை ஏற்படுவதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த அட்ரினல் சுரப்பியிலிருந்து சுரக்கப்படுகின்ற இந்த ஹோமோன்கள். எனவே இந்த ஹோமோன்கள் தான் ஒரு ஆண் பிள்ளை பெரிதாக வளர்ந்த பிற்பாடும் கூட அவருக்குரிய பிரச்சனையை இந்த அட்ரினல் சுரப்பி, அட்ரினல் கிளாண்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சில பேருக்கு அப்படி நடந்திருக்கிறது. இது ஆண் பிள்ளையாக வளர்ப்பதா பெண் பிள்ளையாக வளர்ப்பதா என்று சொல்லி பிறகு நாங்கள் என்ன செய்வோம், இதை நாங்கள் தீர்மானிப்பதற்காக நாங்கள் அந்த பிள்ளையிலே ஹோமோன் ஸ்டடி, அதாவது ஹோமோன்களை வைத்துக்கொண்டு செய்யப்படுகிற படிப்பை ஹோமோன் ஸ்டடி, ஹோமோன்களை நாங்கள் இரத்தத்திலே சோதித்து பார்ப்போம். அதன் பிற்பாடு அதனுடைய பாலை தீர்மானிப்பதற்காக அந்த பிள்ளையினுடைய இரத்தத்தில் எடுத்து ஒரு ஜெனட்டிக் ஸ்டடி, பரம்பரை அழகு படிப்பு, பரம்பரை அழகு சோதனையை நாங்கள் செய்வோம், ஜெனட்டிக் ஸ்டடியை நாங்கள் செய்வோம். அதன் மூலமாக எங்களுக்கு என்ன வரும், 46XX என்றால் அது ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை. 46XY என்று சொன்னால் அது ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கு. எனவே அந்த ஜெனட்டிக் ஸ்டடி,
பரம்பரை அழகு சோதனையின் பிற்பாடுதான் இப்படிப்பட்ட, அதாவது ஆண்குறியா அல்லது பெண்ணினுடைய இனப்பெருக்க தொகுதியான்னு சொல்லி ஒரு பிரித்தறிய முடியாத ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இந்த ஜெனட்டிக் ஸ்டடி மூலமாகத்தான் அதை நாங்கள் தீர்மானிப்போம். எனவே இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த ஹோமோன் பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே அதே பிரச்சனை தான் வளர்ந்த பிற்பாடும் ஏற்படக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக நான் முதலிலே சொன்னது போல பிள்ளை பிறந்தவுடன் பலதரப்பட்ட காரணங்களினாலே மூளை பாதிக்கப்படலாம். அந்த மூளை பாதிக்கப்படுகின்ற போது மூளையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சுரப்பி என்னவென்றால், ஒரு சுரப்பு, அதாவது கபச் சுரப்பி, பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்று சொல்லப்படுகிற இந்த கபச் சுரப்பியிலே இருந்துதான் உடலுக்கு தேவையான அனைத்து ஹோமோன்களுமே எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. எனவே அனைத்து ஹோமோன்களும் கிடைக்கப்பெறுகின்ற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடல் வளர்ச்சிக்கு அவசியம், ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று வளர்வதற்கு அவசியம், ஒரு தாய் கற்பம் தரித்து பால் கொடுக்கின்ற போது பாலினுடைய வளர்ச்சிக்கு அவசியம், பால் வருவதற்கு அவசியம், மாணவர்களுடைய வளர்ச்சிவாறு பல தொழில்களை செய்கிறது. எனவே ஏதோ ஒரு காரணத்தினாலே இந்த கபச்சுரப்பியானது பாதிக்கப்படுகின்ற போது அதன் காரணமாக ஆண்களுக்கு இருக்கின்ற இந்த டெஸ்டஸ்டரோன், ஈஸ்ட்ரஜன், ப்ரோஜெஸ்டரோன் வெளியேற்றுகிற ஹோமோன் வராது. இதனாலே ஆண்மை பாதிக்கப்படும். இதை நாங்கள் பேன் ஹைப்போபிட்யூட்டரிசம் என்று சொல்லுவோம். பேன் என்றால் முற்றிலும், ஹைப்போ என்றால் குறைந்து, பிட்யூட்டரிசம் என்றால் இந்த கபச்சுரப்பியை தான் நாங்கள் பிட்யூட்டரி கிளாண்ட் என்று சொல்லுவோம். எனவே இந்த பிட்யூட்டரி கிளாண்டானது, இந்த கபச்சுரப்பியானது சிறு வயதிலே பாதிக்கப்படுமாக இருந்த, உதாரணமாக பிள்ளைகளுக்கு அஸ்பிக்சியா, பிள்ளைகள் பிறந்தவுடன் பிள்ளைகள் உடனடியாக சுவாசிக்க முடியாத தன்மை ஏற்படும். அதன் காரணம் உடனடியாக நாங்கள் அந்த பிள்ளைகளை குறை மாத சிசு பராமரிப்பு பிரிவு, அதாவது ப்ரீமெச்சுவர் பேபி யூனிட், பிபியூ என்று சொல்லுவோம், அங்கே அனுமதித்து அதற்குரிய சிகிச்சை அளிப்போம். அதே நேரத்திலே அந்த பிள்ளை மூச்செடுக்காத தன்மை ஒரு கொஞ்சம் நேரம் நீடிக்குமாக இருந்தால் பிள்ளையிலே மூளையிலே இருக்கின்ற இந்த கபச்சுரப்பி பாதிக்கப்பட்டு நீண்டகால போக்கில் அந்த பிள்ளையினுடைய ஆண்மை பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு. இதைத்தான் நாங்கள் பேன் ஹைப்போபிட்யூட்டரிசம் என்று சொல்லுவோம். எனவே நான் மேற்கூறிய காரணங்கள் எல்லாம் இந்த ஹோமோன்கள் இம்பேலன்ஸ், ஹோமோனுடன் சம்பந்தப்பட்ட காரணங்களாக இருக்கின்றது. பல ஹோமோன்கள் பாதிக்கப்படுகின்ற போது பல பிரச்சனைகள் ஏற்படும். எனவே ஆண்மையின் வந்து சொல்லுகின்ற போது நீங்கள் நிற்கலாம், இவ்வளவு நாளும் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கேன் என்றால் பல ஒரு பெரிய ஒரு விடயமாகத்தான், வாஸ்ட் சப்ஜெக்ட், மிகப்பெரிய ஒரு விடயமாகத்தான் இது இருக்கின்றது. எனவே இந்த பயிற்சி பிடித்திருந்தால் பார்க்காத அறிமுகப்படுத்தலாம், இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிறந்திருக்கும் நாள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.